ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் மார்னிங் அண்ணி. நேத்து ரொம்ப பேட் நைட்டா இருந்தது போல. ஐயோ, அதை ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? இனிமே என்னோட வாழ்க்கையில பரோட்டா நான் சாப்பிடவே மாட்டேன் அண்ணி. இவன் என்ன இவ்ளோ டென்ஷனா இருக்கான்? பின்ன பொண்டாட்டி பாத்ரூம்ல விழுந்துட்டான்னா டென்ஷன் ஆக மாட்டாரா? ஏய், நான் அதுக்காக டென்ஷனா இல்ல. நேத்து ராத்திரி நான் ஒட்டின போஸ்டரை பார்த்துட்டு யாராவது ஒரு ஆளாவது போன் பண்ணி சேர்மன் பத்தி தகவல் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஒரு போன் கூட வரல. அக்கா, வந்துருச்சு, போன் வந்துருச்சு. சக்சஸ் சக்சஸ். சரி சரி, எடு, போன் எடு. கோயில் தர்மகர்த்தா தான் போன் பண்றாரு. சீக்கிரமா எடு. தர்மகர்த்தா சார், வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். இதுக்கு மேல என்னத்த சொல்றது, எப்படி சொல்றது, பேசுறதுக்கு வார்த்தையே வரல. ஸ்பீக்கர்ல போடு சேது. பரவாயில்ல, சொல்லுங்க சார். ஊர் முழுக்க போஸ்டர் ஓட்டிருக்கீங்க, நிறைய பேர் எனக்கு போன் பண்றாங்க. உங்களுக்கு ஏன் போன் பண்றாங்க? எனக்கு தானே போன் பண்ணணும். நான் தானே ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு போஸ்டர் ஓட்டினேன். செல்வநாயகி அம்மாவுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. ஆமா, எப்ப வர்றீங்க, எப்ப தர்றீங்க? என்ன தரணுங்க? 25 லட்சங்கய்யா. என்னது, 25 லட்சமா? எதுக்கு? ஐயா, செல்வநாயகி அம்மா கோயில் திருப்பணி காரியத்துக்கு 25 லட்சம் தரப்போறாங்கன்னு நீங்களே ஊர் முழுக்க போஸ்ட் ஓட்டிருக்கீங்களே, இப்ப எதுக்குன்னு கேட்டா என்னங்க அர்த்தம்? நான் எப்படா? தெரியலக்கா. ஐயா, நீங்க ஊரை விட்டு போறதுக்குள்ள உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு பெரிய பாராட்டு விழா காத்துட்டு இருக்குங்க ஐயா. சொல்லாம கொள்ளாம போயிடாதீங்க. நான் மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் கூப்பிடுறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னடா இது? நான் எப்படா 25 லட்சத்தை கோயிலுக்கு டொனேஷனா குடுக்கறேன்னு சொன்னேன்? அத நீ எப்படா போஸ்டரா அடிச்சு ஓட்டுன? தெரியலையேக்கா, நான் அப்படி எதுவும் போஸ்டர் ஒட்டலையே. அதானே. ஏய், வாய மூடு. அப்போ அவர் பொய் சொல்றாரா? அக்கா, நான் என்ன போஸ்டர் ஒட்ட போறேன்னு நேத்து நைட் உங்ககிட்ட காட்டிட்டு தானே போனேன். ஆனா நீ என்ன போஸ்டர் ஒட்டுன? தேவி போஸ்டர் தான்க்கா. அப்படி நீ ஒட்டி இருந்தா இந்நேரம் அது யார் கண்ணியாவது பட்டு உனக்கு போன் வந்திருக்குமே. இது வரைக்கும் ஒரு போன் கூட வரலையேடா. அதான்க்கா, எனக்கே புரியல. ஆனா நான் 25 லட்சம் நன்கொடையா தர்றதா மட்டும் ஏதோ ஒரு போஸ்டர் எல்லார் கண்ணிலும் பட்டிருக்கு. தர்மகர்த்தாவே போன் பண்ணி சொல்றாரு. ஒரே குழப்பமா இருக்குக்கா. எனக்கு என்னமோ ஓ மேலதான் டவுட்டா இருக்கு சேது. என்னக்கா நீ? வேணும்னா இப்பவே கிளம்பு, வா. நான் ஊர் பூரா ஒட்டிருக்கிற போஸ்டர் நீயே வந்து பாருக்கா. வா, கிளம்பு. வா, வரே. ஐயோ, இது என்ன புது குழப்பம்? வாக்கா. அக்கா, இங்கதான்க்கா நேத்து ராத்திரி தேவி போட்டோ போட்ட போஸ்டரை நான் என் கையாலேயே ஓட்டினேன். வா, வந்து பாருக்கா. நல்லா பாருக்கா. டேய், என்னடா இது? இடியட், ஸ்டூபிட். ஏன் போட்டோ எப்படிடா வந்தது? சத்தியமா தெரியலக்கா. நான் தேவி போட்டோ தான்க்கா ஒட்டுனேன். அது எப்படி உன் போட்டோவா மாறுச்சுன்னு எனக்கு தெரியலக்கா. அதுல வேற 25 லட்சம் ரூபாய் தரதா போட்டுருக்கு. உன்ன அக்கா, எப்படி என் போட்டோ போஸ்டர்ல வந்துச்சு? அது வந்து அது ஒருவேளை. என்ன இங்க உள்ளவன் எவனோ பிளான் பண்ணி ராத்திரியோட ராத்திரியா தேவியோட போட்டோவை கிழிச்சிட்டு ஏன் போட்டோவை ஓட்டினான்னு சொல்ல போறியா? ஆமாக்கா. உன்னை கொன்னுடுவேண்டா ராஸ்கல். இந்த ஊர்ல எனக்கு எவன்டா எதிரி இருக்கான்?
அதுவும் இல்லாம எவன் கையிலடா என் போட்டோ இருக்கு? நான் வேற 25 லட்சம். என்ன விளையாடுறியா? நான் பண்ணலக்கா. நான் இங்க வந்தது வேற யாருக்குமே தெரியாது. நீ சொல்றதெல்லாம் நம்பறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. இல்லக்கா, நான் ஏன்க்கா உன் போட்டோ ஒட்ட போறேன்? நான் ஏன்க்கா நீ நன்கொடை கொடுக்க போறேன்னு சொல்ல போறேன்? ஏதோ தப்பு நடந்திருக்குக்கா, அத உறுதியா சொல்ல முடியும். நீ போய் ஏன் தம்பியா பிறந்த பாரு, அதான்டா பெரிய தப்பு. என் மானத்தையே வாங்கிட்ட. முதல்ல அதெல்லாம் கிழிச்சு ஏறி போடா. சரிக்கா. யாராவது ஒரு ஆளை வச்சு என் போஸ்டர் எங்கெல்லாம் ஒட்டிருக்காங்களோ கிழிச்சு வீச சொல்லு. சரிக்கா. இதையாவது ஒழுங்கா செய்வியா இல்ல இதையும் சொதப்பிடுவியா? இல்லக்கா, கரெக்டா பண்ணிடுறேன்க்கா. வண்டியை எடு. சரி. டேய், வண்டி நிறுத்து. பின்னாடி வா. அடடா, இது சேர்மன் வரதனோட பொண்ணு தேவி போட்டோ வாச்சே. யோ சேர்மன், வசமா என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியா? ஊரெல்லாம் நல்ல பேர் வாங்கிக்கிட்டு சேர்மன் சேர உடும்பு மாதிரி இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தியே. என்ன ஒரு தடவை கூட அந்த பதவியை வாங்க விடவே இல்லையே. ஆனா உன் சொந்த பொண்ணு இப்ப காலை வாரி விட்டுட்டா. உன் அரசியல் வாழ்க்கை, நீ எடுத்த நல்ல பேரு, இதெல்லாம் இன்னையோட காலி. யாரோ ஒருத்தன் உன் பொண்ணு போஸ்டர் போட்டு உன்னை தேடுறான். அப்போ நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்க. அதான் ஆண்டவன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கான். இப்ப பாரு, ஒரு நயா பைசா செலவு பண்ணாம இந்த ஊர்ல உன் செல்வாக்கை இந்த செல்லத்துறை செல்ல காசாக்குறேன்.